பச்சனம்பட்டி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம். அந்த பகுதியில என் மேல் பாசம் வைத்து ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வளவு கடின உழைப்பு அந்த தேர்தல் சமயத்துல அத்தனை கடின உழைப்பையும் வழங்கிய பாட்டாளி சொந்தங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள், அமமுக பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதரர்கள், பாரதிய ஜனதா கட்சி என்று அத்தனை பேரும் மறுபாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்தல் வேலை செய்தார்கள். அதே சமயம் அதையெல்லாம் மீறி நீங்க உங்களுடைய வாக்குகளை தேர்தல் நாளனைக்கு மறக்காம மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்த அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருமே வெயில மழை எதுவுமே பார்க்கல. என்ன விஷயம்? ஐயோ, நம்ம கிராமத்துக்கு நல்லது நடக்கணும், அதுக்காக மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்க எல்லாம் முனைப்பாக எல்லாரும் சேர்ந்து உங்க ஆதரவை தந்தீர்கள். அதனாலதான் நாங்க வெற்றி பெற முடிந்தது. இப்ப இந்த பகுதிக்கு என்ன வேணும் அப்படின்ற அத்தனையும் என்கிட்ட நீங்க சொல்லித்தான் இருக்கீங்க. அப்ப வரும்போதும் சொன்னீங்க, நான் நன்றி செலுத்த வர்றதே எதுக்குதான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு நீங்க ரோடு வேணும், பஸ் வேணும், எப்ப போனாலும் அந்த அந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு. அதையெல்லாம் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம செய்து கொண்டுதான் இருக்கிறோம், தொடர்ந்து அதை செய்வோம். அதற்காக தான் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்தோம். இந்த வேலையை செய்து கொடுக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில ரோடோ டேங்கோ எதுனாலுமே பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்களும் ஏதாவது இந்த ஊருக்கு ஏதாவது செய்திருப்பாங்க. அதையும் மீறி இன்னும் நிறைய தேவைப்படுகிறது. அதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி சொல்றேன். இதெல்லாம் செய்து கொடுங்க, உறுதியா கேளுங்க. நான் கண்டிப்பா அதை செய்வதற்கு எல்லா முயற்சி எடுப்பேன். நீங்க ஒரு நோட்ல எழுதி கொடுக்க சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொன்னதே அதான், சிப்காட்ல பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை ஃபேக்டரி வருதுன்னு கேட்டா ஒரு 9 பேர் ஃபேக்டரி வருதுன்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஓரளவு செய்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய செய்யும். அதுக்கு நிறைய அரசாங்கத்துடைய உதவி எல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் போய் கேட்டு கண்டிப்பாக கொண்டு வந்து அந்த சிப்காட் தொழிற்பேட்டையை அமைத்து நம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதை கண்டிப்பாக செய்வேன். அதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால கண்டிப்பாக எல்லாம் போய் நம்ம பண்ண முடியும். அதை நம்ம கேட்டு செய்து போடுவோம். எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நம்ம மக்கள் நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், அவங்க ஒழுக்கமாக வளர வேண்டும், எந்த கெட்ட பழக்கமும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, நல்லா படிச்சு நல்ல கௌரவமான வேலையில் அமர வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்கான எல்லா வேலையும் நம்ம செய்வோம். எனக்கு அதை செய்வதற்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி. நீங்க எல்லாம் என்ன வெற்றி பெற வைக்கலன்னா அது தெரியுங்க. அதனால அதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு வேலை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சகோதர சகோதரிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா, மிக்க நன்றி.